வணக்கம். இது கேரளா டூர் வாகமன் ஏரியாவோட 3வது பார்ட்டு. எங்கள் ஆஃபீஸில் போயிருந்த டூரோட ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். இது 3வது வீடியோ. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, குகையிலிருந்து தண்ணி வர்றதை பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு பக்கத்திலே ஒரு ஃபால்ஸும் இருக்குது, மேலேருந்து ஊற்றுற தண்ணி. இது குகை ஃபால்ஸு, பக்கத்தில் மேலே இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸை தான் இப்போ பார்க்குறீங்க. இந்த ஃபால்ஸில் தண்ணி நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி கேரளா இது சம்மர் டைமு. நமக்கு மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி அங்கே நிறைய மழை பெய்யும். அந்த மாதிரியே வெயில் காலம் வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஹெவியான ஹாட் சம்மரான கிளைமேட்டாக இருக்குது. ஸோ அதனால் தண்ணி எல்லா இதுலேயும் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ஃபுல் ஃப்ளட்ஜாக வர தண்ணி வர இடம் போல். இந்த ஃபால்ஸ் பாருங்கள். இது கிட்ட போய் எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம். ஆக்சுவலி இது நல்ல சீசன் டயத்துலலாம் அங்கே கிட்ட யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போனோம். ஃபோட்டோவா வீடியோவா? வீடியோ. இங்கே ஒழுக்கு அங்கே தமிழ்ல ஒழுக்கல, இங்கே ஒழுக்குது பாருங்க. அந்த பாஸ்கிட்டே வந்தாச்சு. சூப்பரா இருக்குல்ல? தண்ணி எடுக்கணும். அதை முடிச்சுட்டு அடுத்ததாக தேயிலை தோட்டத்துக்கு கிளம்பணும். அது வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். வணக்கம், இது டீ எஸ்டேட்டு. நம்ம அதுக்குள்ளே வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்தது. தூரம் பார்த்துருக்கேன், பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்தது. எங்கள் டீம் எல்லாமே வந்திருக்கோம். போங்க சார். பாய். இது தோட்டத்துக்கு நடுவில் இருக்கும். இது மேல் பகுதியில் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த தோட்டம் செம்மையாக இருக்குது. எங்கள் டீம் எல்லாம் உள்ள தனித்தனியாக நடந்துச்சுருக்காங்க. அதனோட சரிவிலையும் பாருங்கள். இந்த சரிவு பள்ளம் கிணத்துலேருந்து டைவ் அடித்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சரிவாக இருக்குது. அது கேமராவில் தெரியுதா, புரிஞ்சிக்க முடியுதான்னு தெரியல. நேர்லேருந்து பார்க்கும்போது அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே தலைகீழே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது பார்க்கும்போது. எங்கள் ஆளுங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஏரியாவில் கேரளா முழுதுமே இந்த மலைக்காடுகளில் முழுக்க முழுக்க மேக்ஸிமம் தேயிலை தோட்டத்தை பயிரிடுறாங்க. நல்ல இப்போ ரீசன்ட் டயத்தில் நான் பார்க்கும்போது ஏகப்பட்ட மலைகள் அவங்களே தீ வச்சு கொளுத்திடுறாங்க. அது ஏன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அதிகப்படியான வெயில் காலத்தில் அதுவாக காடு பற்றிக்கும் போது மிருகங்கள் நிறைய உயிருக்கு ஆபத்தாகுதான். ஸோ மிருகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிட்டு ஒரு மலையாக பற்ற வச்சுருக்காங்க பாருங்க. தேயிலை எஸ்டேட்டில் ரொம்ப அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு வரை பயங்கர சரிவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. உச்சி வெயிலில் டீ எஸ்டேட்டில். ஆமாம், மேலேயும் இருக்குது. இது ரொம்ப டவுனாக இருக்குது பாருங்கள். செம்ம டவுனாக இருக்குது. ஆனால் இதில் தேயிலை தோட்டம் நம்மளா விழுந்தால் கூட ஈஸியாகலாம் கீழே போக முடியாது. இந்த செடிகள் நல்லா ஸ்ட்ராங்காக தடுத்துக்கும் நம்மளை. ஆனால் பயங்கர டவுனாக இருக்குது, சரிவாக இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற மலைகள் ஃபுல்லாகவே இந்த பயிர் தான் எடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். மேல் பகுதியும் நம்ம மேலே இவங்க மேலே இருக்காங்க. எங்கள் டீம்லாம் ரொம்ப பாருங்க, சும்மா கொஞ்சம் தூரம் தான் தள்ளி வந்திருக்கும். அந்த அளவுக்கு சரிவாக இருக்குது. இந்த மாதிரி சரிவாக இருக்கிறதுனால ரொம்ப மேட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த மாதிரி சினிமாலாம் பார்க்கும்போது
புக்கிங் அந்த மாதிரியான எல்லாம் முடிச்சாச்சு. இந்த ஹோட்டல் சாரி, நான் நிறைய லைவாகவே பேசியிருந்தேன். ஜிப்சி சவுண்டில் சுத்தமாக கேட்கல போல். அதனால் நான் இந்த ஹோட்டலை பற்றி தான் நிறைய நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, மலை உச்சியில் ஹோட்டல் கட்டி அதில் வந்து அந்த எட்ஜில் வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டியிருந்ததுனால அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஹோட்டலில் பொறுத்த மட்டிலும் நிறைய பிளேயிங் ஆக்டிவிட்டீஸ், நாங்கள் ஒரு 1 ஹவர் வந்து கேரம் போர்டு விளையாடினோம். சின்ன சின்ன பிளேயிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹோட்டல் பேர் வந்து பேலட் ஹில் வியூ. கூகுளில் போட்டு பார்த்தீங்கனாலே வரும். ரெண்ட்டெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட்டு எங்களை மாதிரி அஃபிஷியல் டூரு அண்ட் ஃபேமிலியாக அந்த மாதிரிலாம் வரும்போது நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன டெக்கரேஷன் இது. ஒரு மாதிரி செயற்கை நீர் ஒட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இது ஃப்ளவர்ஸ் கார்டனிங் தான் செம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. எங்கள் ரூம் ஆக்சுவலி அது பாருங்கள், அந்த அந்த அதுக்குள்ளே தான் இருக்குது எங்கள். அதுதான் நான் தங்கியிருந்த ரூம்பு. இந்த இடம் தான் அது மேல் ஃப்ளோரு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வேறு இருக்குது. அது எங்கள் அதர் டீம் மேனேஜர்ஸ்லாம் தங்கியிருக்காங்க. ஆக்சுவலி இது ரூமுக்கு போகிற என்ட்ரன்ஸ். இது செம்மையாக இருக்கு பாருங்கள். இந்த பேலட் ஹோட்டல்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஆக்சுவலி நான் இது எதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன்னா, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இது வந்து நைட்டு ஃபயர் கேம்புக்காக இந்த ஈவனாக இருக்கணுன்றதுக்காக கட் பண்ணுவாங்கள்ல, நல்லா கட் பண்ணி அந்த மரம்லாம் பாருங்க எப்படி இருக்கு. இது எங்கள் ரூமுக்கு முன்னாடி இருக்கிற மரங்கள் தான். பட் இவர் கட் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் கட் பண்ணுவீங்கன்னா? மந்த்லி ஒன்ஸ். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அது காமிக்கிறதுக்காக தான் ஆக்சுவலி எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, நான் பாய். பேக்கில் தெரியுதுங்க ரூமு. இதுதான் நான் தங்கியிருந்த ரூமு. ஆக்சுவலி வாகமன் மலை உச்சியில் இருந்தாலும், கேரளா வந்து இயற்கையான கிளைமேட்டு அப்படின்னு இருந்தாலும், இந்த சம்மர் சீசன்னாலே என்னன்னு தெரியல, பக்கம் வந்து வெயிலெலாம் செம்ம ஹாட்டாக இருந்தது. ஸோ ஏசி இல்லாமலாம் இருக்க முடியல. இந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த ஹில் வியூ சூப்பராக இருந்தது. இந்த ஹோட்டல் பேரே வந்து பேலட் ஹில் வியூ இல்லைங்களா. இது பால்கனி. சின்ன சாகங்க இருக்குது பாருங்க. இந்த கட் பண்ணி இந்த இடத்துல அந்த அதை கட் பண்ணிட்டு. இது என்னோட ரூம் பால்கனிலிருந்து எடுத்தது. இந்த மாதிரி மலைக்காடுகள் எங்கள் கிராமத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி லக்ஸரி ஹோட்டலில் இருந்து பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. பாருங்க, ட்ரெக்கிங்லாம் போயிட்டு வந்து ஜிப்சியில் போயிட்டு மலை காடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா உச்சி வெயில்ல ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறாங்க. நானும் குளிக்க தான் போகிறேன். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் நிறைய ஸ்விம்மிங் பூலில் சென்னையில் குளிக்கும்போது 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ட்ரெஸ் தான் போடணும். ட்ரெஸ் கோடு நிறைய இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா மற்றவங்களும் குளிக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ் கோடு இருக்குது. முன்னாடி நீச்சல் குளத்துக்கு முன்னாடி வந்து பாத்திங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. வந்தோடனே ஜாலியாக குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் குளிக்க போகிறேன். பாய். இந்த ஸ்விம்மிங் பூலோட சிறப்பம்சம் என்னென்னா, இது மலை உச்சியில் அப்படியே எட்ஜில் இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்கன்றதுனால நம்ம நிற்கும் போதே மலையிலேருந்து கீழே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது.